Hello friends, welcome to Day and Night Kitchen. Today நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஒரு டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி. அதுவும் கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நட்ஸை எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட், காஞ்ச கிரேப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இனி இதை ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா அதே பேனில் நம்மளோட 1/2 கப் ரவையை ஆட் பண்ணிடுங்க. நெய் வேணாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ்டியராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரவையை. நம்மளோட ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆகுனா தான் நமக்கு முத்து முத்தாக கேசரி சூப்பராக வரும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டோன்னே அப்படி வீடு மொத்தம் கம கமன்னு வாசம் வரும். பாருங்க, இப்போ நம்மளோட ரவையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இனி இந்த ரவையை செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வாங்க இனி ரவை பண்ணுறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி யூஸ் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணியும் அப்புறமா 1/2 கப் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கேசரி இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 1 கப் தண்ணியாகவே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட ரவையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணாதுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா கட்டி பிடிக்கும் அங்கங்கே. அதனால் பையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் பை லேயர் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சமமாக. பாருங்கள், நம்மளோட ரவை தண்ணியை ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. இனி இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு 3/4 கப் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா இதுவும் கட்டி பிடிக்கும். வேகமாக நல்லா சமமாக கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு நல்லாவே. கரண்டியை நல்லா அப்பப்போ அப்படி அமர்த்தி விட்டுக்கோங்க. இனி இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுங்க. ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா கொஞ்சோண்டு குங்குமப்பூவை ஒரு மிதமான சூடான பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேனில் எதுவுமே ஒட்டாமல் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட கேசரி ரொம்பவே முத்து முத்தாக வரும். கல்யாண வீட்டு ஸ்டைல் மாதிரியே இருக்கும். நம்ம கையில் இப்படி எடுத்தோன்னா நம்ம கையில் எதுவுமே ஒட்டாது. சூப்பராக பிரிஞ்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சின்ன பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.